வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். ஓணம் பண்டிகையை கொண்டாடிய நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சி. உலக புகைப்பட தினத்தை கொண்டாடிய நாசரத் கல்லூரி மாணவர்கள். நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற நாசரத் வார்பிளஸ் நிகழ்ச்சி. ஆதரவற்ற இல்லத்திற்கு உதவிக்கரம் நீட்டிய தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். தேசிய கைத்தறி தினத்தை கொண்டாடிய நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். ஹாக்கி போட்டியில் கலந்து கொண்ட நாசரத் பள்ளி மாணவர்கள். பலதரப்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஓணம் பண்டிகையை கொண்டாடிய நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் தென் தமிழகத்தின் பாரம்பரியத்தை விளக்கும் ஓணம் திருவிழா கடந்த 24/8/2026 அன்று மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கேரள நாட்டின் பாரம்பரிய விழா ஓணம் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இத்தகைய ஓணம் திருவிழா தமிழ்நாட்டில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளி ஆசிரியர்கள் பல்வேறு வகைகளான மலர்களை கொண்டு அழகான வண்ண பூக்கள் கோலமிட்டு மிக விமர்சையாக கொண்டாடினர். மேலும் ஆசிரியர்கள் கேரள நாட்டு புடவை அணிந்து அனைவரும் மாணவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அந்நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சி. நமது நாட்டின் தேசிய கொடியின் பெருமையையும் அதன் பின்னணியில் இருக்கும் தேசப்பற்றையும் நம் குழந்தைகளுக்கு உணர்த்தும் வகையில் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. குழந்தைகள் தங்கள் கைகளால் அழகான தேசிய கொடி வடிவ தொப்பிகள் மற்றும் கைவினை பொருட்களை உருவாக்கி அவற்றை அணிந்து மகிழ்ந்தனர். தேசிய கொடியின் சிறப்பு மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி மாணவர்கள் சிறப்புரையாற்றினர். பின்னர் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் விதமாக மாணவர்களின் உற்சாகமான நடனமும் நடைபெற்றது. நம் நாட்டிற்காக தங்களின் உயிர்களை தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூர்ந்து மாணவர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். நம் கொடி நம் பெருமை, நம் வீரர்கள் நம் வலிமை, நம் பாரதம் நம் உயிர் என்ற உணர்வுடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. உலக புகைப்பட தினத்தை கொண்டாடிய நாசரத் கல்லூரி மாணவர்கள். நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் காட்சி தொடர்பியல் துறை சார்பில் உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு புகைப்பட போட்டி மற்றும் ஓவிய போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இந்த புகைப்பட போட்டியில் சுமார் 25 மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது புகைப்பட திறமை மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தினர். போட்டியின் சிறப்பு விருந்தினராகவும் நடுவராகவும் பிரபல ஒளிப்பதிவாளர் திரு லிவிங்ஸ்டன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்பாற்றலை மதிப்பீடு செய்தார். நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மேரி ஏஞ்சலின் சந்தோஷம் மற்றும் செயலாளர் திரு ஏஎன் என்ஜிமாரிஸ் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் திறமைகளை பாராட்டி அவர்களை உற்சாகப்படுத்தினர். மேலும் நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் சுமார் 100 மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். இப்போட்டிக்கு நடிகர் திரு நவீன் முரளிதர் நடுவராக கலந்து கொண்டார். அது மட்டுமின்றி தனது சிறப்பான மிமிக்ரி திறமைகளை வெளிப்படுத்தி மாணவர்களுக்கு உற்சாகமான மாஸ் நிறைந்த நிகழ்ச்சியையும் வழங்கினார். அவரது திறமையை மாணவர்கள் பெரிதும் ரசித்து மகிழ்ந்தனர். மாணவர்களின் கலைத்திறன், படைப்பாற்றல் மற்றும் தனித்திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் நடைபெற்ற இந்த உலக புகைப்பட தின கொண்டாட்டம் நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உற்சாகமாக மற்றும் மறக்க முடியாத நிகழ்வாக அமைந்தது. நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற நாசரத் வார்பிளஸ் நிகழ்ச்சி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் ஆசிரியர்களும் மாணவ மாணவியர்களும் கலந்து கொண்ட நாசரத் வார்பிளஸ் நிகழ்ச்சி ஆடல் பாடல்களுடன் மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ரூபி, எமரால்ட், சஃபயர், டோபாஸ் ஹவுஸை சார்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு மிகவும் அருமையாக கீத வாத்தியங்களுடன் பாடல்களை பாடிய முறை மாணவ மாணவியரை மகிழ்ச்சி கடலில் திகழச் செய்தது.
அனைவரும் வியக்கும் வண்ணம் கொண்டாட்டமும் கோலாகலமும் கேட்பதற்கே இனிமை நிறைந்ததாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் மாணவர்களையும் சந்தோஷத்தின் உச்சத்திற்கு எடுத்து சென்றது. இந்நிகழ்வானது மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்த மகிழ்ச்சியுடன் நிறைவு பெற்றது. ஆதரவற்ற இல்லத்திற்கு உதவிக்கரம் நீட்டிய தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். கடந்த மாதம் கோவில் பதாகையில் இயங்கி வரும் தி நாசரத் அகாடமி பள்ளியில் பயிலும் 9ஆம் வகுப்பை சார்ந்த மாணவ மாணவியர்கள் திருவேற்காட்டில் உள்ள உதவும் கரங்கள் என்ற ஆதரவற்றோர் இல்லத்திற்கு தம் உதவும் கரங்களை நீட்டினர். அவ்வில்லத்தினை இவ்வருடம் முழுவதும் எம் பள்ளி மாணவர்கள் தத்தெடுத்து வகுப்பு வாரியாக ஒவ்வொரு மாதமும் தேவையான பொருட்களை எம் பள்ளி முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையில் அளித்து வருகின்றனர். அரிசி, பருப்பு வகைகள், எண்ணெய், சர்க்கரை, மசாலா பொருட்கள், பிஸ்கெட் போன்ற மளிகை பொருட்களும், மாணவர்கள் வகுப்பறையில் பயன்படுத்தும் பொருட்களும், சோப், டூத்பேஸ்ட், டூத்பிரஷ் போன்ற பொருட்களும் எம் பள்ளி மாணவ மாணவியரால் மனமுவர்ந்து அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உதவும் கரங்கள் இல்லத்தின் மேலாளர் திருமதி கவிதா அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் திரு கணேசன் அவர்களும் நம் பள்ளி நிர்வாகத்திற்கும் மாணவர்களுக்கும் தம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். நிலையான வளர்ச்சி இலக்குகளின் அடிப்படையில் வறுமை இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கில் கடந்த 9 மாதங்களும் உதவும் கரங்கள் இல்லத்தை தத்தெடுத்து நம் சமுதாயத்தை மேம்படுத்தும் செயல்பாட்டில் முனைப்போடு ஈடுபட்டு வருகிறது தி நாசரத் அகாடமி. தேசிய கைத்தறி தினத்தை கொண்டாடிய நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் சிறப்பித்த தேசிய கைத்தறி தினம் தலைமை ஆசிரியர் திருமதி டோரா ஜெபகுமார் அவர்களின் வழிநடத்துதலின்படி இந்தியாவின் பாரம்பரிய கைத்தறி நெசவு தொழிலின் பெருமையையும் நெசவாளர்களின் உழைப்பையும் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் இவ்விழா நடைபெற்றது. விழாவையொட்டி மாணவர்கள் கைத்தறி மற்றும் பாரம்பரிய ஆடைகளை அணிந்து பங்கேற்றனர். மேலும் இயற்கை மற்றும் பாரம்பரிய கலை வடிவங்களை தங்களது கற்பனை திறனுடன் வெள்ளை துணிகளில் வண்ணமயமாக வரைந்து அலங்கரித்தனர். மலர்கள், செடிகள், பறவைகள், கடல்வாழ் உயிரினங்கள் உள்ளிட்ட பல்வேறு அழகிய வடிவங்களை மாணவர்கள் தங்களது கைவண்ணத்தில் உருவாக்கினர். மகாத்மா காந்தியின் சுதேசி மற்றும் கைத்தறி சிந்தனையை நினைவு கூறும் வகையில் மாணவர்கள் ராட்டை மற்றும் பாரம்பரிய உடைகளுடன் சிறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன் மூலம் நமது நாட்டின் பாரம்பரியம், கைத்திறன் மற்றும் உள்நாடு உற்பத்தி பொருட்களின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாணவர்களின் படைப்பாற்றல், பாரம்பரியத்தின் மீதான ஆர்வம் மற்றும் கைத்தறி நெசவாளர்களின் உழைப்பை மதிக்கும் மனப்பான்மை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையில் இந்நிகழ்வு சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நடைபெற்றது. ஹாக்கி போட்டியில் கலந்து கொண்ட நாசரத் பள்ளி மாணவர்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த பள்ளி மாணவர்களுக்கான ஹாக்கி போட்டி எக்மோர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் அகர்கேல் இன்டர் ஸ்கூல் ஹாக்கி டோர்னமெண்ட் 29/7/2026 அன்று நடைபெற்றது. இப்போட்டியில் கலந்து கொண்ட நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் முதலிடத்தை வென்று வெற்றி கோப்பையை தட்டி வந்தனர். கல்வியில் மட்டுமின்றி விளையாட்டிலும் வெற்றிகளை குவித்து வரும் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஹாக்கி விளையாட்டு வீரர்களை பள்ளியின் நிர்வாகமும் முதல்வர், ஆசிரியர்கள் அனைவரும் வாழ்த்தி போற்றினர். மாணவர்களை பயிற்றுவித்த உடற்பயிற்சி ஆசிரியர் மணிவண்ணனை ஊக்குவிக்கும் விதமாக பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்கள் வாழ்த்துரை வழங்கி, விளையாட்டு ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கைக்கும் முன்னேற்றத்திற்கும் அத்தியாவசியமானது, நம் உடல்களை வலிமையுடனும் கட்டுக்கோப்பாக வைக்கவும் உதவுகிறது என பாராட்டுரை வழங்கியமை விளையாட்டு வீரர்களையும் உடற்பயிற்சி ஆசிரியர்களையும் பெருமிதமடைய செய்தது. பலதரப்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். சிபிஎஸ்இ பள்ளிகளில் மாணவர்களின் பன்முக திறமைகளை வெளிக்கொணர ஆண்டுதோறும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பண்பாடு விழாக்களும் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து அம்பத்தூரில் இயங்கி வரும் நாதல்லா சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்ற பலதரப்பட்ட போட்டிகளில் தி நாசரத் அகாடமி பள்ளியின் மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஸ்டோரி ரீமிக்ஸ் என்ற போட்டியில் சனிகா ரெட்டி, ஈஷா, கேப்ரியல், சஞ்சனா போன்ற
2ஆம் வகுப்பை சார்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு 2வது பரிசையும், பிரேக்கிங் நியூஸ் என்ற போட்டியில் ஆண்ட்ரியா ஜூலி என்ற மாணவி கலந்து கொண்டு 2ஆம் பரிசையும், டான்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர் என்ற போட்டியில் நட்சத்திரா, காவியா, சுரேஷ், தியா, சோனியா, ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீஜித், சாதனா ஸ்ரீ, லிங்கேஷ் போன்ற 11ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்கள் கலந்து கொண்டு முதல் பரிசையும் தட்டி வந்தனர். அதனைத் தொடர்ந்து முருகப்பா பாலிடெக்னிக் கல்லூரியில் அரோஹன் 2026 என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்ற பலதரப்பட்ட போட்டியில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். 8ஆம் வகுப்பில் பயிலும் தேவ் சுந்தரராஜன் என்ற மாணவன் சார்ட் மேக்கிங்கில் கலந்து கொண்டு 3வது பரிசையும், 11ஆம் வகுப்பில் பயிலும் ஜபாஸ் என்ற மாணவன் சோலோ சிங்கிங்கில் 2வது பரிசையும், 12ஆம் வகுப்பில் பயிலும் சர்வேஷ் என்ற மாணவன் சோலோ டான்ஸில் முதல் பரிசையும், ஜபாஸ், லிங்கேஷ், சக்தி சரண், ஜெரின், ஜோஷ்வா, சுரேஷ் போன்ற மாணவர்கள் வெரைட்டி ஷோ என்ற போட்டியில் கலந்து கொண்டு தன் அபார திறமையால் முதல் பரிசையும் தட்டி வந்தனர். வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எம் பள்ளி முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள், இந்த வெற்றி உங்கள் வாழ்க்கையின் முதல் படியாகும். இது போன்ற பல சாதனைகளை எதிர்காலத்தில் படைக்க தனது ஆசிகளை கூறி வாழ்த்தினார். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.